ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்களா, தம்பி வந்து ஸ்கூல் தொடர்ந்து இப்போ 4 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை என்ன தம்பி ஸ்கூலுக்கு லஞ்சு கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வந்து போட்டு வச்சிட்டேன், வாட்டர் கேன் தண்ணி வச்சுட்டேன். தம்பி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துருக்காரு. ஆனால் ரெடி ஆகிட்டு, நான் போகலம்மா, நான் சொல்கிறது ஓட்டை மாதிரி கேளுமா, ஏமா நான் சொல்கிற பேசி கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸ்கூல் போய் தான் சாமி ஆகும், நாளைக்கு 1 டே தான் ஸ்கூலில், அப்போ 3 days லீவு, சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் லீவு அப்படின்னு சொன்னேன். அப்போ சரின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். வெறும் வெங்காயம் மசாலா மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து சூப்பராக வந்து பொரியல் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப ரொம்பவே வளவளப்பாக இருந்துச்சு. இந்த டைம் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நைட்டே வந்து நல்லா வெண்டைக்காய் வந்து கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். தண்ணி ஃபுல்லாக விடிய வடிஞ்சிருச்சு. காலையில் எழுந்திரிச்சு கட் பண்ணி செய்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல, பார்க்கும்போது எப்படா சாப்பிடும் போல் இருக்குது. வெண்டைக்காய் வந்து மேக்ஸிமம் வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கணக்கு வரும், நல்லா மூளைக்கு ஒரு இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பாடு தாங்க செஞ்சு கொடுத்தேன். நல்லா ஒரு டம்ளர் வந்து அரிசி ஆட்டாமல் பருப்பு போட்டு பருப்பு சாப்பாடு செஞ்சு வச்சு சாப்பாடு பண்ணலாம். வீட்லேயே சூப்பராக இருக்குல்ல, சூப்பரான பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அது வந்து தம்பிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுக்குவார். இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கும் இதே தான், காலைல சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா இதே தான். காலை தோசை கொடுத்துடலான்னு பார்த்தேன், குழம்பு எதுவுமே இல்லை. நான் வந்து இதே வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெண்டுக்குமே இதே தான். காலையில் சாப்பிட்டாரு, மதியமும் சாப்பிட்டு வந்துடுறம்மா அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டு வந்து சாமி அப்படின்னு சொன்னேன். காரம்லாம் எதுவுமே போடவே இல்லை. 2 வரமிளகா கொஞ்சமாக மிளகாத்தூள் தான் போட்டேன், கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுன்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து லஞ்சு காம்போ செஞ்சு தருவேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, இந்த சாப்பாட்டுக்கு இந்த சைடு செஞ்சு கொடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து குழந்தைங்க செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து லஞ்ச் பாக்ஸு வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸில் வந்து போட்டாச்சு, சாப்பாடு தட்டிலையும் போட்டுட்டு அவளுக்கு டாட்டா பாய் பைன்னு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதான். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 8 மணி ஆச்சு. 8:15 வந்து வேன் வந்துடும். அதுக்குள்ளே வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து சாப்பிட வச்சுட்டு அனுப்பி விட்டுருணும். காலைல என்ன குழந்தைங்க வந்து காலைல சாப்பிட தான் கொஞ்சம் இடம் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து காலைல 8 மணிக்கு சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது, கொஞ்சம் 4 வயசு சாப்பிட்டு பண்ணால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ லஞ்ச் பேக்கில் வந்து எல்லாம் போட்டு வச்சாச்சு. எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா சாப்பிட வச்சுட்டு தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிய போகுது. பிடிச்ச மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.